செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாட்டுக்கு ஒரு புலவன் அற்புதமாக தமிழ் மொழியை குறித்து வெகு சிறப்பாக சொல்லி பரவசப்பட்டிருப்பார். இந்த தமிழ் மொழியினுடைய மேன்மையை உணர்த்துகிற விதத்திலே ஒரு அதிசயம் 1814 நேர்ந்தது. தமிழ்நாட்டிற்கான சூரிய உதயம் அன்று மேற்கில் நிகழ்ந்தது. அது கிழக்கு நோக்கி பயணப்பட்டு தன் பேரொளியை இந்தியாவில் பரப்பிவிட்டு தமிழ்நாட்டின் தென்கோடியில் மண்ணுக்குள் தன்னை மறைத்து கொண்டது. அதன் கற்றைகள் மட்டும் உலகின் விளிம்புகள் தோறும் இன்னும் வெளிச்சம் வீசி கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் பௌதிக பெயர் கால்டுவெல். 1854 முதலில் வெளியிடப்பட்ட திராவிட குழுமங்களின் ஒப்பிலக்கணம் மேற்கத்திய மொழி அறிஞர்களுக்கு ஒரு தேவரகசிய கண் திறப்பாகவும் எதிர்பார்ப்பற்ற எவராலும் பின்தொடர முடியாத தனித்தன்மை மிக்கதாகவும் திகழ்ந்தது. ஆம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் காலத்தால் அழியாத நினைவு சின்னமாய் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. கால்டுவெல் என்னவோ மதத்தை பரப்புவதற்குத்தான் இந்த மண்ணுக்கு வந்தார். ஆனால் அவர் தமிழை கையிலே எடுத்து நீங்காத புகழை பெற்றிருக்கிறார். அதுவரை மற்ற மொழிகள்தான் உயர்ந்தது என்று பேசிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவிலே திராவிட மொழிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்த நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். சமூக பணி ஆற்றிய கால்டுவெல்லை நம்மால் மறக்க முடியாது. சுயமரியாதை, தனித்தமிழ் இயக்கம், தமிழர் என்ற அனைத்து நெருப்புக்குமான மூலப்பொறியாக அமைந்தது கால்டுவெல்லின் மூளையிலிருந்து மூண்ட ஒரு அற்புதம். ஒரு தலைமுறைக்கே தலைமை அறிவை கொடுத்தவராக கால்டுவெல் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். திராவிடத்தின் மூல முகவரி சொன்ன ஒரு மூத அறிஞராக வருகிறார். தாய்க்கு முகம் எழுதிய ஒரு தனையனாக விளங்கி கொண்டிருக்கிறார். அயர்லாந்தில் கருவுற்று இடையன்குடியில் அடங்கியவர் இந்த கால்டுவெல். பைன் மரங்களுக்கிடையே கண் விழித்து பனை மரங்களுக்கிடையே கண் மூடி தமிழை தூக்கி பிடித்திருக்கிறார். தமிழ் கூறும் நல்லுலகம் உமக்கு கடமைப்பட்டிருக்கிறது. இன்று உங்களை நினைக்க வேண்டிய அற்புதமான நாள்.